அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் அலிசா. இன்னைக்கு நம்ம HTML, CSS, பூட்ஸ்ட்ராப்ல சில பேசிக்ஸை பார்ப்போம். இப்போ நான் ஸ்க்ரீன் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். இதோ இப்போ இதுதான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட்னா அது ஒரு ஐடின்னு சொல்லலாம், இல்லைன்னா டெக்ஸ்ட் எடிட்டர் கூட சொல்லலாம். இப்போ டெக்ஸ்ட் எடிட்டரில் தான் எல்லாத்தையும் நம்ம கோடிங் எல்லாத்தையும் போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு அதை HTML ஆரம்பிக்கிறதுக்கு ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணோம். அதில் எனக்கு ஒரு லோக்கலில் ஒரு ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இதில் HTMLன்னு எதாவது கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு நான் செலக்ட் ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு என்விரான்மெண்ட் வரும். இப்போ இதில் உங்களுக்கு ஒரு டார்க் கலர், பிளாக் கலர் ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஃபைல், நியூ ஃபோல்டர், ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், ஓப்பன் இன் இன்டிகிரேட்டட் டெர்மினல், அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் நீங்கள் நியூ ஃபைல் தான் கிரியேட் பண்ணணும். அதில் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சில பேர்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இங்கே HTML கொடுக்குறேன். இப்போ நான் இந்த HTML பேர் கொடுத்தாலே சாதாரணமாக உங்களுக்கு HTML என்விரான்மெண்ட் வந்துடும் நினைக்காதீங்க. அதுக்கடுத்து நம்ம .html கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம CSS போடுறதா இருந்துச்சுன்னா CSSன்னு கொடுக்கணும். இப்போ அந்த மாதிரி அப்போ இதில் HTMLன்னு கொடுத்துக்கிறேன். HTMLன்னு கொடுக்கலாம், HTM அப்படின்னு கொடுத்தா கூட ரெண்டுமே வேலிடேட்டு தான். இப்போ நான் என்ன கொடுக்குறேன், HTML கொடுக்குறேன். இப்போ இதுக்குள்ளே போனோம்னா இதில் எனக்கு என்ன இருக்கும், டாக் டைப்புன்ற ஒன்று இருக்கும். அது இப்போ டாக் டைப்புனா இது வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் இது டாக் டைப் என்ன பண்ணோன்னா, இந்த டாக்குமெண்ட்டோட டைப் எப்படி இருக்கணும், HTML, அப்போ HTML CSS எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்காக. இது கூட ஆப்ஷனல் தான். ஏன்னா நம்ம வந்து கீழே அந்த HTML கோடு எழுதுனால இந்த கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சிடும் அது. இப்போ இது HTML தான், இந்த டெவலப்பர் வந்து இவர் டைப் பண்ணுறாருன்னா இது HTML தான் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். இனிமே பெஸ்ட்